தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூரும் அறிவு. மக்கள் சிந்தனை பேரவை வழங்கும் எழுச்சிமிகு 7ஆம் ஆண்டு ஈரோடு புத்தக திருவிழா. பழனியில் தைப்பூச திருவிழா, மதுரையில் கள்ளழகர் திருவிழா, திருப்பதியில் கருட உற்சவ திருவிழா, ஈரோட்டில் புத்தக திருவிழா. ஜூலை 29 முதல் ஆகஸ்ட் 9 வரை. இடம் வ.உ.சி. பூங்கா, ஈரோடு. புதியதோர் உலகு செய்வோம். தமிழில் மயங்கி தன்னுடைய முணுமுணுப்பை நிறுத்திவிட்டு உறங்கச் சென்றிருக்கின்ற மழைக்கு என்னுடைய முதல் வணக்கம். மழையின் அன்பை நீங்கள் தடுக்க முடியாது. குடை தடுத்தாலும் அது அன்போடு வந்து உங்களுடைய பாதத்தை தொடும். குடையோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்ற இந்த கண்காட்சியின் பார்வையாளர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அடுத்த வணக்கம். கீராஜநாராயணன் ஐயா ஒரு முறை சொல்லியிருப்பார், மழைக்காக கூட நான் பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்கியதில்லை, அப்படி ஒதுங்கிய போதும் பள்ளிக்கூடத்தை பார்க்காமல் மழையையே பார்த்து கொண்டிருந்தேன் என்று. எங்கே மழை பெய்தால் மழையை பார்த்து கொண்டு என்னுடைய பேச்சை கொஞ்சம் குறைவாக கவனித்து விடுவார்களோ ஈரோட்டு நகர மக்கள் என்கின்ற சிறு அச்சத்தோடு இந்த அரங்கத்திற்குள் வந்தேன். அப்பொழுது காலியாக இருந்த நாற்காலியில் என்னுடைய பேச்சை கேட்பதற்காக மழை துளியும் அமர்ந்திருந்தது. அந்த காட்சியை கண்டு நான் என்னை நானே உற்சாகப்படுத்திக் கொண்டேன். இந்த நகரத்து மக்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். ஆரோக்கியமான ஒரு குழந்தையை உருவாக்குவதன் மூலமோ, அழகான ஒரு சிறிய தோட்டத்தை விட்டு செல்வதன் மூலமோ, சமுதாயத்திலே மிகவும் பின்தங்கி இருக்கின்ற ஏழைகளுக்கு எழுத்து அறிவிப்பதன் மூலமோ நீங்கள் இந்த உலகத்தை முன்பு இருந்ததை விட மென்மேலும் அழகானதாக ஆக்கிவிடுகிறீர்கள் என்று சொல்வதற்கு இணங்க, இன்றைக்கு தமிழகத்திலே இப்படி ஒரு புத்தக திருவிழாவை நடத்துவதன் மூலம் தமிழகத்திலேயே மிக அழகானதொரு பகுதியாக ஈரோட்டு நகரத்தை மாற்றிவிட்ட மக்கள் சிந்தனை பேரவையின் தலைவர், மதிப்பிற்குரிய தோழர் திரு ஸ்டாலின் குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம். தலைமை உரை நல்கி சென்று அடுத்த முறை சிறப்பு பேச்சாளராக இங்கு வருவேன் என்று தன்னம்பிக்கையோடு சொல்லி சென்றிருக்கின்ற அரிமா டி சண்முகம் அவர்களுக்கும், தனக்கு அன்பிலே பங்கு கொடுத்த அவர்தம் பிரியத்தை வியந்து நம்மிடையே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற முன்னிலை வகித்த அரிமா ஆர் சிவலிங்கம் அவர்களுக்கும் என்னுடைய முறையான வணக்கம். எனக்கு முன்பாக இங்கே தங்களுடைய பேச்சு திறமையால் தங்களுடைய கருத்துக்களை இளஞ்சிங்கங்கள் என பகிர்ந்து சென்ற மிகச் சமமான ஒரு பகிர்வாக 50% பெண்களுக்கு 50% ஆண்களுக்கு என்று 2 மாணவிகள் 2 மாணவர்கள் ஆகிய 4வருக்கும் என்னுடைய மகிழ்ச்சி கலந்த வணக்கம். உரையாற்றிய ஒரு மாணவி சொன்னாள், என்னை பார்க்க வேண்டும் என்பது அவளது ஆவல், இருவருக்கும் இடையே இமாலய இடைவெளி என்று. அப்படி அல்ல பெண்ணே, இருவருக்கும் இடையில் இப்பொழுது 2 அடி இடைவெளிதான்.
அந்த 2 அடி இடைவெளியும் தமிழ் எப்பொழுதும் குறைத்துவிடும். எந்த சந்தர்ப்பத்திலும் என்னை வந்து பார்க்கலாம், பேசலாம். அந்த 4 இளஞ்சிங்கங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இங்கே வழங்கப்பட்டிருக்கின்ற புத்தக பெட்டியை பெற்றுக்கொண்ட அந்த 2 நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மண் உணர்வு பூர்வமாக என்னுடைய இரத்தத்திலே கலந்த மண். தன்னுடைய தடியாலும் தாடியாலும் 50 வருடங்களுக்கு முன்பாக தமிழகத்தை புரட்டி போட்ட சுயமரியாதை சுடர் ஈரோட்டு பெரியார் பிறந்த மண். இந்த மண்ணிலே மிக குறிப்பாக திருவிழா என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கு இங்கே நிறைந்திருக்கின்ற உங்கள் முன்பாக உரையாற்ற கிடைத்த இந்த சந்தர்ப்பம் என்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியும் பெருமிதமும். தன்னுடைய பிஞ்சு கைகளுக்கு அகப்படாத அந்த பிள்ளை நிலாவிலே பின்னொரு நாள் கால் பதித்திட்ட ஆம்ஸ்ட்ராங்கின் அந்த அற்புதமான மனோநிலையில் உங்கள் முன்பாக இங்கே நான் நிற்கின்றேன். இந்த அருமையான வாய்ப்பை தந்த தோழர் ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய நன்றியினை மிக முறையாக இங்கே பதிவு செய்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கான சிறப்பு பேச்சாளர்கள் பட்டியலை நான் எடுத்து பார்த்தேன். அனைவரும் தமிழிலே பெரும் விற்பன்னர்கள், ஜாம்பவான்கள். ஜாம்பவான்கள் என்றால் நீச்சல் அடித்துக்கொண்டே தமிழிலே முத்து குளிக்கின்ற அளவிற்கு ஜாம்பவான்கள். நானோ இப்பொழுதுதான் நடை பயில துவங்கி இருக்கின்ற ஒரு சின்னஞ்சிறிய இளம்பிறை. அனுபவமின்மையின் காரணமாக என்னுடைய அம்பாரா தூளி கூட காலியாகவே இருக்கின்றது. என்னை அழைத்து இவ்வளவு பெரிய கூட்டத்தில் ஒரு அருமையான தலைப்பிலே தோழர் உரையாடச் சொன்ன பொழுது எனக்கு இந்த கவிதை தான் நினைவிற்கு வந்தது. கவலைப்படாதே இளம்பிறையே, உன்னுள்ளேதான் பூரணச்சந்திரன் ஒளிந்திருக்கிறான் என்று தட்டி கொடுத்து என்னை உற்சாகப்படுத்துவதற்காக இருக்கலாம் என்று நான் நினைத்து கொண்டேன். எது எப்படி இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை மிகுந்த மகிழ்ச்சியோடும் உள நெகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொண்டு உங்கள் முன்பாக நிற்கின்றேன். சடங்காகவோ சம்பிரதாயமாகவோ இல்லாமல் ஒரு சமுதாய நோக்கத்தோடு நடத்தப்படுகின்ற விழா இது என்பதால் என்னுடைய மகிழ்ச்சியும் பெருமிதமும் இரட்டிப்பாகின்றது. சொர்க்கத்தின் விளைச்சல்கள் நீரில் தெரியும் நெற்கதிர்கள். நீரில் தெரியும் நெற்கதிர்கள் சொர்க்கத்தின் விளைச்சல்கள். நீங்கள் அவற்றை நேரிடையாக அறுவடை செய்ய இயலாது என்பார்கள். ஆனால் சொர்க்கத்தின் விளைச்சல்களை நீங்கள் நேரிடையாக அறுவடை செய்யலாம், புத்தகங்களின் மூலம். எங்கெல்லாம் அநீதி மானுட குலத்தில் தென்படுகிறதோ அங்கெல்லாம் என்னுடைய புத்தகம் சென்று மானுடத்தின் மனசாட்சியை தட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னான் ஆஸ்கார் வைல்ட் என்கின்ற அந்த புகழ்பெற்ற நாவலாசிரியன். ஒவ்வொரு முறை ஒரு நல்ல புத்தகம் திறக்கப்படும் பொழுதும் ஒரு சிறைச்சாலை மூடப்படுகிறது என்பது நாம் எல்லோரும் அறிந்ததுதான். ஆனால் இது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒரு சிறந்த புத்தகம், நல்ல புத்தகம் உங்களை அப்படியே புரட்டி போடலாம். இதுவரையிலும் இருந்த உங்களை அப்படியே மாற்றி அமைக்கலாம். நீங்கள் புத்தம் புதிதாக அந்த புத்தகத்தின் மூலமாக பிறக்கலாம் என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. ஆப்ரஹாம் லிங்கன், பண்டிட் நேரு, மகாத்மா காந்தி, ஷேகுவாரா, இன்ன பிற அத்தனை அறிஞர்களும் புத்தகத்தோடு உண்டு உறங்கி வாழ்ந்தவர்கள்தான். மக்கள் சிந்தனை பேரவை இந்த புத்தக கண்காட்சியின் மிக முக்கியமான நோக்கமாக ஒன்றை தன்னுடைய பிரௌஷர் என்று சொல்லப்படுகின்ற அந்த காகிதத்திலே எனக்கு சொல்லி இருந்தது. அது என்னவென்றால், இந்த கண்காட்சியின் மிக முக்கியமான நோக்கம் இன்றைய இளைஞர்களுக்கு கடந்த காலம் குறித்த பெருமிதத்தையும் வருங்கால குறித்த கனவுகளையும் நிகழ்காலத்தில் நடக்கின்ற நிகழ்ச்சிகள் குறித்த கவலைகளையும் உருவாக்குவது என்று சொல்லியிருந்தது. நம்முடைய தமிழர்கள் மிக பெருமிதமான ஒரு சரித்திரத்திற்கு சொந்தக்காரர்கள். இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இளைஞன் சிலிக்கான் பள்ளத்தாக்கிலே சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கின்ற ஒரு இளைஞன் நான் தமிழன் என்று சொல்லிக் கொள்வதிலே பெருமை அடைகின்றானா? பிழைப்பதற்காக இன்றைக்கு உலகின் பல பாகங்களுக்கும் சென்று இன்ஜினியர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் ஆக பணிபுரிகின்ற இளைஞனும் யுவதியும் பிழைப்பதற்காக செல்கின்ற அவர்கள் வாழ்வதற்காக இருக்கின்ற தருணங்கள் எவை? அவர்கள் புதிதாக பிறக்கின்ற கணங்கள் எவை? உலக மக்களுக்கு நாகரிகம் சொல்லி தந்தவர்கள் தமிழர்கள். முதலில் கடல் வாழ்வையும் உழவு தொழிலையும் முன்னெடுத்த தமிழர்கள் தான் இன்றைக்கு உலகெங்கும் பரவி இருக்கின்ற நாகரிகத்தின் தொட்டிலாய் திகழ்ந்தவர்கள். உலகில் முதலில்
வீடு அமைப்பு, வீதி அமைப்பு, நகர அமைப்பு கண்டெடுத்தவர்கள் நாம். உலகில் முதலில் மொழி, இலக்கணமும், கலையும், ஆட்சி பிரிவுகளும், சட்டங்களும் இன்னவெறவும் வகுத்தவர்கள் நாம். அது மட்டுமல்ல, வியன்னாவிலே இருக்கின்ற அருங்காட்சியகத்திலே சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த தமிழர் ஒருவனுடைய வணிகம் குறித்த பதிவு இருப்பதாக தொல்லியல் அறிஞர்கள் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார்கள். கடல் கொண்ட குமரி கண்டத்திலே தோன்றிய திராவிட நாகரிகம்தான் சிந்துவெளி சமவெளி நாகரிகமாக படர்ந்து பின்னர் சுமேரிய நாகரிகமாக விரிந்து கிளர்ந்தது என்று மிக ஆராய்ச்சி பூர்வமாக நிறுவியிருக்கின்றார் உலக புகழ்பெற்ற ஆராய்ச்சியாளர் ஹீராஸ் என்கின்ற பெருமகனார். அதனாலேயே ஹீராஸ் சொல்லுவார், நான் ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்தாலும் என்னை ஸ்பெயின் தேசத்திலிருந்து வந்த திராவிடன் என்று சொல்லிக் கொள்வதிலே நான் மிகுந்த பெருமை அடைகிறேன் என்று சொல்லுவார். மிக தொன்மையான தமிழே இந்தோ ஆரிய மொழிகள் உட்பட அனைத்து குடும்பங்களுக்கும் மூலமான மொழி என்பதை கால்டுவெல் முதலான அனைத்து ஆராய்ச்சியாளர்களும் மிகச் சரியாக நிறுவியிருக்கின்றார்கள். இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆரிய நாகரிகம் என்று நிறுவுகின்ற முயற்சியிலே ராஜாராமன், பீலால் போன்ற பலர் ஈடுபட்டிருந்தாலும் சிந்து வெளியில் முந்து தமிழ் என்கின்ற நூலில் கா பூர்ணச்சந்திர ராவும், இன்டிஸ்கிரிப்ட் லாங்குவேஜ் என்கின்ற நூலில் இரா மதிவாணனும், அந்த அகழ்வாய்வுகளில் கண்டெடுக்கப்பட்ட அத்தனை எழுத்துக்களும் தொல் தமிழ் எழுத்துக்களே என்பதை தொல்காப்பிய தரவுகளை கொண்டு நிறுவி இருக்கின்றார்கள். அவற்றை மேலும் ஆழமாக நிறுவிட நம்முடைய ஆதிச்சநல்லூரில் கிடைத்த தாளிகளை விட வேறென்ன வேண்டும்? சமீபத்திலே சில வருடங்களுக்கு முன்பாக மயிலாடுதுறையிலே கிடைத்த கற்கோடரிகளை விட வேறென்ன வேண்டும்? நண்பர்களே, தோழர்களே, மிக நீண்ட நெடிய பண்பாட்டு தொடர்ச்சியை மொழியாலும் இனத்தாலும் இன்ன பிற கலாச்சாரத்தாலும் கொண்டவர்கள் நாம். குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம் என்கின்ற அறுபடா திணை பண்பாட்டிற்கு சொந்தக்காரர்கள் நாம். நம்முடைய திணை பண்பாட்டோடு இன்றைக்கு அயல் நாட்டு திணை பண்பாடு இரண்டும் உறவாடி வருகின்ற இந்த சூழலிலே தம்முடைய வேர்களை தொலைத்துவிட்ட இளைய தலைமுறையினருக்கு அடையாளங்களையும் வேர்களையும் மீட்டெடுப்பதுதான் இத்தகைய புத்தக கண்காட்சிகளினுடைய நோக்கம் என்றும் அதன் மூலம் அவர்களை புதிதாய் பிறப்பெடுக்க வைப்பதைத்தான் நான் என்னுடைய தலைப்பிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்பதையும் உங்களிடம் நான் இன்றைக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். கொங்கு மண், இந்த மண்ணினுடைய மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? உலகிலேயே முதலாக வேளாண்மைக்கு நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்பட்டது தென்னிந்தியாவிலேதான், அதுவும் இந்த கொங்கு மண் தான் என்று ஆராய்ச்சியாளர்கள் நிரூபித்திருக்கின்ற மண் இந்த மண். தென்னிந்தியாவின் நெல் நாகரிகம் என்பது சீனாவிலும் இந்தோனேசியாவிலும் நிலவி வந்த நாகரிகத்திற்கு இணையானது. இந்த அகழ்வாராய்ச்சிகளில் கண்டெடுக்கப்பட்ட உழு என்ற கல்லிலிருந்தே உழவன் என்ற சொல் வந்திருக்கலாம் என்று சொல்லுகின்றார்கள். இளைஞர்களே, தோழர்களே, முதியோர்களே, இன்னும் சிலவற்றையும் நான் உங்களிடம் சொல்ல வேண்டும். நயாகரா நீர்வீழ்ச்சியிலே நல்வரவு என்று தமிழிலே எழுதப்பட்டிருக்கின்றது. ஜப்பானிலே இருக்கின்ற ஒரு பல்கலைக்கழகம் நம்முடைய கணியன் பூங்குன்றனாரின் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற அந்த பாடலை ஜப்பானிய மொழியில் மொழிபெயர்த்து முளைப்பு நுகவாயிலில் வைத்ததோடு தமிழிலும் அந்த பல்கலைக்கழகத்திலே அந்த பாடல் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, நான் திருக்குறளை படிப்பதற்காக தமிழனாக பிறக்கவில்லையே என்று ஏங்கியதாக மகாத்மா காந்தி ஏங்கியதாக குறிப்பொன்றை நாம் அறிவோம். புத்தர் கூட தமிழ் படிக்க ஆசைப்பட்டார் என்று ரத்தின விகாரம் என்கின்ற சமஸ்கிருத நூல் சொல்லுகின்றது. ஜெருசலத்திலே இருக்கின்ற அலிவ மலையை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்தவர்களுக்கான மிக புனிதமான தலம் அந்த மலையிலே இருக்கின்ற தேவாலயம். அந்த தேவாலயத்திலே கிறிஸ்துவினுடைய போதனை மொழிகளை உலகின் தலை சிறந்த 63 மொழிகளிலே எழுதி வைக்க வேண்டும் என்று தீர்மானம் எடுக்கப்படுகின்றது. அப்பொழுது இந்தியாவிலேயே இருக்கின்ற ஒரே ஒரு மொழிக்குத்தான் அந்த சிறப்பு கிடைத்தது. அந்த சிறப்பு நம்முடைய தமிழ் மொழி. சீகன் பாகு என்கின்ற அந்த அறிஞரை நீங்கள் அறிவீர்கள். வெளிநாட்டிலே இருந்து இந்தியாவிற்கு வந்து தரங்கம்பாடியிலே தங்கி இருந்து தமிழை கற்று தமிழுக்கென்று ஒரு பிரத்யேகமான தனிப்பட்ட அகராதியை தயாரித்தவர் அவர். அவருக்கு அவருடைய தமிழ் தொண்டை பாராட்டி இங்கிலாந்து அரசவையிலே ஒரு பாராட்டு விழா நடக்கின்றது. சார்ல்ஸ் மன்னனுடைய அவையிலே அந்த நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. அந்த சமயத்திலே அவருக்கான அந்த பாராட்டு பட்டயத்தை வாசித்து அளித்தவர்
இங்கிலாந்தின் மிக உயரிய மதகுரு என்று போற்றப்படுகின்ற ஆர்ச் பிஷப் ஆஃப் கேன்டர்பரி என்பவர். அவர் அந்த பட்டயத்தை அவருக்கு அழிக்கும் முன்பாக சீகன் பாகு, இந்த பட்டயம் உலகின் தலை சிறந்த செம்மொழியான லத்தீன் மொழியிலே எழுதப்பட்டு உங்களுக்கு வாசித்து அளிக்கப்படுகிறது என்கின்றார். பெற்றுக்கொண்ட சீகன் பாகு, மெத்த நன்றி ஆர்ச் பிஷப் அவர்களே, பதிலுக்கு நான் என்னுடைய உரையை உலகின் அனைத்து விழுமியங்களையும் தன்னுள்ளே உள்ளடக்கிய ஒரு மொழியிலே சொல்ல போகின்றேன், அந்த மொழிதான் தமிழ் மொழி என்று சொன்னார். காந்திஜிக்கும் லியோ டால்ஸ்டாய்க்கும் இருந்த உறவு நாடறிந்தது. தங்களுடைய உறவை பல கடிதங்களிலே இருவரும் பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். ஒரு முறை லியோ டால்ஸ்டாய்க்கு காந்திஜி ஒரு கடிதம் எழுதுகின்றார். உங்களுடைய படைப்புகளின் கருவாக இருக்கின்ற நட்பு, காதல், தியாகம், கருணை இவற்றிற்கெல்லாம் கண்ணாக நீங்கள் எதை எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்று. டால்ஸ்டாய் எழுதுகின்றார், என்னுடைய படைப்புகளுக்கெல்லாம் ஊற்றுக்கண்ணாக நான் எடுத்துக்கொண்டிருப்பது உங்களுடைய இந்தியாவிலே இருக்கின்ற தலை சிறந்த தமிழ் மொழியிலே எழுதப்பட்ட திருக்குறள் தான் என்று சொல்லுகின்றார். அனைத்து அறிஞர்களாலும் பாராட்டப்பட்ட நம்முடைய தமிழ் மொழி குறித்து ஆங்கில வழியிலே கல்வி கற்ற வர்க்கத்திற்கு தெரியுமா? ஆங்கில வழியிலே கல்வி கற்கின்ற இன்றைய இளைஞர்களுக்கு பந்தக்கால், முளப்பாரி, பொய்க்காலாட்டம், கடிகாரம், படிகாரம், புகுமனை புகுவிழா, எம்ஆர் ராதா இவை எதுவும் தெரியாது. அவர்களுக்கு தெரிவதெல்லாம் சிலிக்கான் பள்ளத்தாக்கு, செலின் டியோன் பாடல்கள், சிட்னி ஷெல்டன் நாவல்கள், இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த கிறிஸ்டியன் டைன் பெர்ஃப்யூம் என்று சொல்லலாம். அவர்களுக்கு நீங்கள் தமிழ் குறித்த அந்த உணர்வையும் தமிழன் என்று சொல்லுகின்ற பெருமிதத்தையும் ஊட்ட வேண்டிய அந்த கடப்பாடு சாதாரண வாசகனாகிய நமக்கும் எழுத்தாளர்களாகிய எனக்கும் இருப்பது என்பது உண்மை என்றால் அந்த கணம் இருவரும் புதிதாக பிறக்கின்றோம் என்று நான் நம்புகின்றேன். பாரதி அதனை செய்தான். அந்த தமிழ் உணர்வை அவன் ஊட்டினான். யார் செய்ய தவறியதை பாரதி அன்றே செய்தான் தெரியுமா? தமிழ் தாத்தா என்று நாம் இன்றளவும் போற்றி மதிக்கின்ற ஊவே சாமிநாத ஐயர் செய்ய தவறியதை அக்னி கவிஞன் பாரதி செய்தான். வியப்பாக இருக்கின்றதா உங்களுக்கு? மொழி ஞாயிறு என்று போற்றப்படுகின்ற தேவனைய பாவாணர் அவர்கள் ஒரு கருத்தை தன்னுடைய புத்தகத்திலே சொல்லி இருப்பார். அது என்னவென்றால், பெரும் பண்டாரகர் புலவர் ஊவே சாமிநாதர் ஐயர் அவர்களுடைய தமிழ் படைப்பையும் தமிழ் நல் உலகிற்கு அவர் அளித்திருக்கின்ற அந்த படைப்பாற்றலையும் நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கில்லை. ஆனால் அவருடைய தமிழ் உணர்வு என்பது எப்படிப்பட்டது என்பதற்கு ஒரு நிகழ்ச்சி. பண்டாரகரிடம் ஒரு முறை அழகர் அரசனுடைய மாமனாரும் காலஞ்சென்ற சென்னை வாணருமாகிய திரு தணிகைமணியார் அவர்கள் சென்று, ஐயா, நேற்று உங்களுடைய சொற்பொழிவு மிக நன்றாக இருந்தது என்கின்றார். உடனே சாமிநாத ஐயர் கடும் கோபம் கொண்டு அவரிடம், என்ன ஐயா, நீங்களும் சுயமரியாதைக்காரராகிவிட்டீர்கள் போலிருக்கின்றதே, உபன்யாசம் என்று சொல்லக்கூடாதா? ஏன் சொற்பொழிவு என்று புதிதாக ஒரு சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்று குதறினாராம். மற்றொரு முறை ஐயாவினுடைய மாணாக்கரும் குடந்தையிலே வாழ்கின்ற பொன் வணிகருமான திரு குமாரசாமி அவர்கள் தாத்தாவை பார்ப்பதற்காக சென்னைக்கு சென்று அன்போடும் ஆர்வத்தோடும் நலவா ஐயா என்று கேட்கின்றார். பண்டாரகர் அவர் மேல் கடும் புலி போல சீறி பாய்ந்து, என்ன சமஸ்கிருதத்தின் மீது உங்களுக்கு இவ்வளவு துவேஷம்? சேமம் என்று கேட்கக்கூடாதா? ஏன் வழக்கில் இல்லாத நலம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறீர்கள் என்று கேட்டாராம். ஆனால் பாரதி சொல்லுவதை கேளுங்கள். தம்பி நான் ஏது செய்வேனடா, தம்பி நான் ஏது செய்வேனடா, தமிழனை காட்டிலும் தமிழ் பாஷையை காட்டிலும் இன்னொரு பாஷை சுகமாக இருப்பதை பார்த்தால் என் மனம் மிகுந்த வருத்தம் அடைகின்றது. தமிழனை காட்டிலும் மற்றொரு ஜாதியான அறிவிலும் வலிமையிலும் உயர்ந்திருப்பதிலே எனக்கு சம்மதமில்லை. தமிழச்சியை காட்டிலும் வேறொரு ஜாதிக்காரி அழகாயிருப்பதை பார்த்தால் என் மனம் புண்படுகிறது என்று பாரதி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதத்திலே சொன்னான். அதனை படிக்கின்ற இன்றைய 21ஆம் நூற்றாண்டு இளைஞன் மறுபடி புதிதாய் பிறப்படுப்பானா இல்லையா? 21ஆம் நூற்றாண்டு மனிதர்களை தனித்தனியான அணுக்களாகவும் பரஸ்பரம் பகைமை கொண்டவர்களாகவும் ஒருவர் மற்றொருவரை பருப்பொருளாக புறப்பொருளாக பார்ப்பவர்களாகவே மாற்றி வைத்திருக்கின்றது இந்த நூற்றாண்டு. இந்த நிலையிலே 21ஆம் நூற்றாண்டு மனிதர்களை தனித்தனியாக அப்படி மாற்றி வருகின்ற அந்த நிலையிலே
தன்னுடைய சக்திக்கு மீறிய வரலாற்று நிகழ்வுகளும் சமுதாய நிகழ்வுகளும் காணுகின்ற மனிதன், தனி மனிதன் திகைப்புறுகின்றான், சிதிலமடைகின்றான், செய்வதறியாது நிற்கின்றான். ஆனால் அவன் மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு உயிர் தெழ வேண்டிய கட்டாயம் உண்டு. கணந்தொரும் புதியதொரு வியப்பையும், கணந்தொரும் வெவ்வேறு கனவையும், கணந்தொரும் நவநவமாய் கழிப்பையும் என்று பாரதி சொன்னது இதனைத்தான். ஒரு தனி மனிதனுடைய எதிர்காலமும் சமுதாயத்தின் எதிர்காலமும் எப்பொழுதும் ஒன்றாக சேர்ந்து ஊடுபாவிதான் இருக்கின்றது. தனி மனிதன் அடிப்படையிலே ஒரு சமுதாய ஜீவி என்று சொல்வதற்கு நாம் காரல் மார்க்ஸை அறிந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. ஒவ்வொரு மனிதனும் தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டிய ஒரு உரிமை அவனுக்கே இருக்கின்றது. அவன் தன்னைத்தானே விரும்பும் வண்ணம் மாற்றிக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு கடப்பாடு அவனுக்கு இருக்கிறது என்றாலும், அதற்கு யாரும் தடை சொல்லுவது இல்லை என்றாலும், இந்த உலகம் முற்றிலுமே அவனுக்கு மட்டுமே சொந்தமான உலகமா என்ன? நாம் நம்முடைய முக்கியத்துவத்திற்கும் விருப்பத்திற்கும் உரிய பொருள்களை தேர்வு செய்து அவற்றை கொண்டு சிலவற்றை உருவாக்கி நமக்கான உலகத்தை நாம் சிருஷ்டித்துக் கொள்கின்றோம். விஞ்ஞானியின் உலகம், அவனது ஆய்விற்கான உலகம், அது அவனுக்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே இதர விஞ்ஞானிகளால் உருவாக்கப்பட்டது. இப்பொழுது அவன் அதனை மறுபடைப்பு செய்கின்றான், விரிவாக்குகின்றான், செழுமைப்படுத்துகின்றான். ஒரு கலைஞனின் உலகமும் அப்படித்தான், ஒரு தொழிலாளியின் உலகமும் அப்படித்தான். உலகம் நமக்கான உலகமாக மாறுவது எப்பொழுது என்றால் அது கூட்டு முயற்சியில்தான். எப்பொழுது மற்ற மனிதர்களோடு உணர்வு பூர்வமாக மானுட உறவில் நாம் நம்மை இணைத்துக் கொள்கிறோமோ அப்பொழுதுதான் மனித இருத்தல் அர்த்தம் உடையதாகின்றது. உலகின் மிக புகழ்பெற்ற புரட்சியாளர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். 1912ஆம் ஆண்டு இந்தியாவின் வைஸ்ராய் லார்ட் ஹார்டிங்ஸின் மீது வெடிகுண்டு வீசிய வங்காளத்தின் போர்வாள் ராஷ் பிஹாரி போஷுக்கு புரட்சிகர இயக்கத்தில் ஈடுபட்ட பொழுது வயது 17 மட்டுமே. ஸ்பெயினின் ஆதிக்கத்திற்கு எதிராக கியூபாவுக்கு ஆதரவாக களம் இறங்கிய தீப்பொறி ஹொசே மார்த்திக்கு அப்பொழுது வயது 17 மட்டுமே. புரட்சிகர வியட்நாம் இளைஞர் சங்கம் என்றொரு அமைப்பை நிறுவி வியட்நாம் விடுதலைக்காக போராடிய ஹோசிமின் அப்பொழுது ஒடிந்து விடுகின்ற தோட்டத்திலே இருந்த ஒரு இளைஞர். முதல் பிரெஞ்சு புரட்சியின் முன்னணியை உலகிற்கு எடுத்துச் சென்ற பிரான்சிஸ் நோயல் பெபோப் முழு சமத்துவத்திற்கான பொது உடைமை கருத்தாளர். புரட்சியிலே ஈடுபட்ட பொழுது அவருக்கு வயது 25. அதற்காக அவர் தூக்கிலிடப்பட்ட பொழுது அவருக்கு வயது 33. அவர்கள் மீது கண்ணீர் விழவில்லை, தேவதைகளின் கரங்கள் அவர்களுடைய உடல்களை எடுத்துச் சென்றன என்றொரு ஆங்கிலேயனுடைய இரங்கல் கவிதையோடு தூக்கிலிடப்பட்ட பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் ஆகிய 3 பேரும் மிக இளவயது புரட்சியாளர்கள் தான். மேற்சொன்ன அத்தனை பேரும் உன்னதமான உணர்வோடு மானுட உறவில் மானுட விடுதலைக்கு தம்மை இணைத்து கொண்டதாலேயே தம்மை தாமே புதுப்பித்துக் கொண்டவர்கள். தம்மை தாமே புதிதாக பிறப்பித்து இந்த மானுட சமுதாயத்தையும் புதிதாக பிறப்பெடுக்க வைத்தவர்கள். ஆக தம்மைத்தாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயத்திலே தனி மனிதனும் எழுத்தாளனாகட்டும் வாசகனாகட்டும் சாதாரண மனிதனாகட்டும் அவன் இருக்கின்றான். இது எப்படி சாத்தியப்படுகிறது என்று எண்ணும் பொழுது எனக்கு ஒன்று தோன்றுகின்றது. ஒவ்வொரு மனிதனும் மிக சுதந்திரமான தெரிவினாலேயே இதனை தேர்வு செய்ய முடியும். இந்த உலகத்திலே நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்க முடியாது. இலக்கியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இலக்கியத்தினுடைய கருப்பொருளாக, அதாவது முதல் பொருளாக அன்றிலிருந்து இன்று வரை மிக சாதாரணமான மனிதனே இருக்கின்றான் என்று சாத்ரே என்கின்ற பிரெஞ்சு தத்துவவாதி சொல்கின்றார். அது மட்டுமல்ல, எதனையும் உருவாக்கவும் உருவாக்கியதை அப்படியே இல்லாமல் செய்வதற்குமான வலிமை ஒரு வாசகனிடத்திலே இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்றால், மனிதன் தினந்தோறும் தன்னைத்தானே புதிதாக கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயம் அவனுக்கு உண்டு என்பதை எடுத்து காட்ட வேண்டிய கடமை எழுத்தாளர்களுக்கு இருக்கிறது என்றும் சாத்தர் சொல்கின்றார். நான் சொன்னது போல இந்த உலகத்திலே நாம் வெறும் பார்வையாளர்களாக இருக்க முடியாது. போர்க்களத்தை விட்டு அகன்று மலையுச்சியிலே வசதியாக நின்று கொண்டு யுத்தத்தில் யார் அடிக்கிறார்கள் யார் உதைபடுகிறார்கள் என்று தீர்ப்பு கூறிவிட்டு போர் எப்படி முடியும் என்று காலாட்டி கனவு கொண்டிருக்கின்ற உரிமை நம்மில் யாருக்கும் கிடையாது. இலங்கை பெண் கவிஞருடைய இந்த கவிதையை பாருங்கள். அவள் எழுதுகின்றாள், என்னுடைய தேசத்தில் எங்கும் போர், பட்டினி,
குடிகள பெருக்கம், இடப்பெயர்வு, எங்கும் பஞ்சம், பசி, கற்பழிப்பு, கொலை. இந்த நிலையில் என்னுடைய தோழிக்கு திருமணம். எதனை நான் பரிசாக தருவேன் என்னுடைய தோழிக்கு? புத்தகத்தையா, வாசனை திரவியத்தையா, பாவனை பொருட்களையா? எதனை நான் பரிசாக தருவேன் என்னுடைய தோழிக்கு? கர்ப்பத்தடை மாத்திரைகளை தவிர என்று. இந்த துயரத்தில் நாம் பங்கு பெற்றாக வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த உலகிலே தனி உரிமை பெற்ற சிறப்பு பார்வையாளன் என்று எவரும் கிடையாது. வாழ்க்கை நம்மை ஒவ்வொரு கணமும் விடுவிக்க முடியாத புதிரான கேள்விகளால் உள்ளெழுத்தும் வெளியே தள்ளிக்கொண்டும் இருக்கின்றது. தயாரிக்கப்பட்ட கேள்விகளோடு நீங்கள் வாழ்க்கையை எதிர்கொள்ள முடியாது. இந்த கதையை கேளுங்கள். ஒரு 2 மடாலயங்கள் இருந்தன. வசதிக்கு ஒரு மடாலயத்தின் பெயரை மொனாஸ்ட்ரி ஏ என்று வைத்துக் கொள்ளலாம், இன்னொரு மடாலயத்தின் பெயரை நீங்கள் பி என்று வைத்துக் கொள்ளலாம். இரண்டுமே காலம் காலமாக முன்விரோதம் கொண்டவை. தங்களுடைய தத்துவம் தான் மிகச் சிறந்தவை என்று நம்பிக்கொண்டிருப்பவை. அந்த மடாலயத்தின் தலைவர்கள் இருந்து அங்கே சில பணிகளுக்காக எரண்ட் பாய்ஸ் என்று சொல்லப்படுகின்ற உதவியாளர்கள் வரை இந்த பகைமை மனப்பான்மையோடு தான் அந்த மடாலயத்திலே இருக்கின்றார்கள். ஒரு நாள் ஏ மடாலயத்தைச் சேர்ந்த சிறுவன் அருகே இருக்கின்ற ஒரு கிராமத்திற்கு செல்வதற்காக போகின்றான். ஒரு அழகான கிளைச்சாலை அங்கே போகின்றது. அந்த கிளைச்சாலையிலே செல்வதற்கு முன்பாக அவன் பி மடாலயத்தைச் சேர்ந்த இன்னொரு சிறுவனை சந்திக்க நேருகின்றது. 2 சிறுவர்களும் உரையாடலை துவக்கும் முன்பாக சம்பிரதாயத்திற்காக எங்கே போகிறாய் என்று இந்த சிறுவன் அவனை கேட்கின்றான். உடனே அந்த இன்னொரு சிறுவன், காற்று என்னை எங்கே கொண்டு போகிறதோ அங்கே போகிறேன் என்று சொல்கின்றான். இதை கேட்டுக்கொண்டிருந்த அந்த பி மடாலயத்தைச் சேர்ந்த சிறுவனுக்கு மிகுந்த கோபம் வருகின்றது. என்ன இது மிக சாதாரணமான கேள்வி, இவன் என்ன தத்துவத்திலே மிகப்பெரிய கரை கண்டவனா? இந்த கேள்விக்கு காற்று என்னை எங்கே கொண்டு போகிறதோ அங்கே போகிறேன் என்ற ஒரு திமிர்த்தனமான பதிலை சொல்கிறானே என்று உடனே ஓடோடி சென்று தன்னுடைய மடத்தின் தலைவரிடம் இந்த செய்தியை சொல்லுகின்றான். மடாதிபதிக்கு அதைவிட மிகுந்த கோபம் வருகின்றது. நம்மை விட அவர்கள் தத்துவத்திலே என்ன மிக தலை சிறந்தவர்களா? நாளை சென்று நீ இந்த கேள்வியை மாற்றி கேள். காற்றே இல்லை என்றால் என்ன செய்வாய் என்று கேள். அதற்கு அவனிடம் கண்டிப்பாக பதில் இருக்காது என்று சொல்லிக் கொடுக்கின்றார். இரவு முழுவதும் விழித்திருந்த அந்த சிறுவன் மறுநாள் அதே நேரம் அதே காலை மற்றொரு சிறுவனை சந்திக்கின்றான். அதே கேள்வியை கேட்கின்றான். இந்த முறை எப்படியும் அவனை மடக்கி விடலாம் என்று. எங்கே போகிறாய் என்று. அந்த சிறுவன் சொல்கின்றான், கால்கள் என்னை எங்கே கொண்டு போகிறதோ அங்கே போகிறேன் என்று சொல்கின்றான். தயாரித்து வைத்த பதிலை சொல்ல முடியாத ஆதங்கத்துடன் வாயடைத்து நிற்கின்ற இந்த சிறுவன் மறுபடி முந்தைய நாளை விட அழகுக்கு அதிகமான கோபத்தோடு சென்று தன்னுடைய மடத்தின் அதிபதியிடம் முறையிடுகின்றான். அவருக்கும் மிக பன்மடங்கு கோபம் அதிகரிக்க, கால்கள் இல்லாமல் ஒருவனால் நடக்கவே முடியாது, கால்களே இல்லை என்றால் என்ன செய்வாய் என்று கேட்டு நாளை நீ அவனை மடக்கு என்கின்றார். இரவு முழுவதும் இந்த பதிலுக்கான ஒத்திகையை அந்த சிறுவன் தயாரிக்கின்றான். நான் கேட்பேன், அவன் இப்படி பதில் சொல்வான், நான் அவனை இப்படி மடக்குவேன், அவனுடைய முகம் இத்தனை அஷ்டகோணத்தில் மடங்கும் முடங்கும் என்று கற்பனை செய்து அடுத்த நாள் அதிகாலையிலே வந்து காத்து கொண்டிருக்கின்றான். அதே இடம், அதே சிறுவன், அதே கேள்வி, எங்கே போகிறாய்? இந்த கேள்விக்கு கண்டிப்பாக கால்கள் இல்லாமல் என்ன செய்வாய் என்ற கேள்விக்கு இவனிடம் பதிலே இருக்காது என்று கண்டிப்பாக உறுதியோடு அந்த கேள்வியை கேட்கின்றான். எதிர்த்தரப்பு சிறுவன் சொல்லுகின்றான், காய்கறி கடைக்கு காய்கறி வாங்குவதற்கு என்று. இந்த கதை எதை சொல்லுகிறது என்றால், வாழ்க்கை எந்த கணத்திலும் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட பதில்களுக்கான கேள்வியை உங்களுக்கு தராது. அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நீங்கள் எப்படி உங்களை புதுப்பித்துக் கொள்ள இயலும்? எந்த பகுத்தறிவின் மூலம் நீங்கள் உங்களை புதுப்பித்து புதிதாய் பிறக்க முடியும்? இந்த உலகம் மாற்ற முடியாத தெய்வீக விதிகளால் ஆளப்பட்டது கிடையாது என்பதையும், அதனை எந்த கணமும் உங்களால் மாற்ற முடியும் என்பதை நீங்கள் உணரும் பொழுதுதான் நீங்கள் புதிதாய் பிறக்க முடியும். அது சரி, ஆனால் அதை செய்வதற்குரிய சுதந்திரம் நமக்கு வேண்டுமல்லவா? எல்லாருக்குமா அந்த சுதந்திரம் சாத்தியப்பட்டிருக்கின்றது? ரொட்டி, உலர்தரை, கணப்பு அடுப்பு இவை எல்லாமும் இருந்தால் நான் மழையை ரசிப்பேன். அதே மழை ரோட்டோரத்திலே கடை வைத்திருக்கின்ற ஒரு வியாபாரிக்கு மழை சனியனாகலாம். எனக்கு இருக்கின்ற சுதந்திரம் வேறு, அவனுக்கு இருக்கின்ற சுதந்திரம் வேறு. இந்த கவிதையை கேளுங்கள். பூக்காரியிடம் சென்று, பூக்காரியே பூக்காரியே, நீ இந்த பூக்களை விற்று இதனை விட உன்னதமான வேறு எதனை வாங்கப் போகிறாய் என்றொரு கவிதையை நீங்கள் சொன்னீர்கள் என்றால் அது எவ்வளவு பெரிய வன்முறை!
உங்களுக்கு இருக்கின்ற அந்த உல்லாசமான சுதந்திரம் பூ விற்பதையே தொழிலாக கொண்ட ஒரு பெண்ணிற்கு சாத்தியப்படுமா என்ன? சுதந்திரம் என்பது சொர்க்கத்திலிருந்து உங்களுக்கு வழங்கப்படுகின்ற வெகுமதி கிடையாது. சுதந்திரம் என்பது சொர்க்கத்திலிருந்து வழங்கப்படுகின்ற வெகுமதி கிடையாது. மனிதனுடைய சமூக வாழ்நிலை அவனுடைய உணர்வினை தீர்மானிக்கின்றது. பொருளாதார அடித்தளம் மேல் அடுக்கினை நிர்மாணிக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே சமுதாயத்திலும் வரலாற்றிலும் தனிநபர் வகிக்கின்ற பங்கு என்ன, பாத்திரம் என்ன, அவன் எப்படி தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்ள முடியும் என்றால், எந்த சூழ்நிலையிலும் மனிதன் சுதந்திரமாக தேர்வுகளை செய்ய முடியும். அப்படி தனக்கான தேர்வுகளை அவன் செய்யும் பொழுது அவன் புதிதாய் பிறக்கின்றான் என்பதை நான் நம்புகின்றேன். மகாத்மா காந்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். தேசப்பிதா காந்தியினுடைய அந்த வாழ்க்கையிலிருந்து சில விஷயங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். காந்திஜி பல சந்தர்ப்பங்களில் தனக்கு இருந்த நெருக்கடிகளை தன்னுடைய உடலை மையமாக வைத்தே கடந்திருக்கின்றார். இன்னும் சொல்ல போனால் உடலை முன்னிறுத்துவதன் மூலம் பல வரலாற்று அரசியல் சிக்கல்களை அவர் சிடுக்கெடுத்ததோடு மட்டுமல்ல, தன்னைத்தானே பரிசோதனையில் ஈடுபடுத்தி கொண்ட அந்த சுதந்திரமான தேர்வின் மூலம் ஒவ்வொரு முறையும் தானே புதிதாக பிறந்திருக்கின்றார். தேடுதல் உள்ளவரைதானே நாம் புதிதாக பிறப்பெடுக்க முடியும். மகாத்மா காந்தியின் உடல் அரசியல் என்றொரு மிக அருமையான புத்தகம் தோழர் ராமானுஜம் எழுதி கருப்பு பிரதிகள் வெளியீடாக வெளிவந்திருக்கின்றது. அந்த புத்தகத்திலிருந்து சில விஷயங்களை நான் உங்களிடம் அவ்வாறே பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். உடலை மையப்படுத்துகின்ற காந்தியினுடைய அரசியலுக்கு 2 பெரும் சவால்கள் வந்தன. ஒரு சவால் இரட்டை வாக்குரிமைக்கு எதிராக காந்திஜி முன்னெடுத்த அந்த உண்ணாவிரத போராட்டம். உடலை காந்திஜி முன்னிறுத்துகிறார் என்றால் அம்பேத்கர் அறிவை முன்னிறுத்துகின்றார். அங்கே அம்பேத்கரினுடைய அரசியல் நிலைப்பாடு காலனிய ஆட்சியாளர்கள் காந்திக்கு கொடுத்த சவால்களை விட மிக ஆழமானது, மிக இறுக்கமானது. இன்னும் சொல்ல போனால் அம்பேத்கரின் அந்த அற செயல்பாடுதான் காந்திஜியினுடைய உடல் காப்பாற்றுவதற்கு காரணமாக இருந்தது. இதனை அறிந்தேதான் காந்திஜியும் தன்னுடைய உடலை பணயமாக வைத்தார் என்று சொல்லலாம். அம்பேத்கர் அறிவார்ந்த தளத்திற்கு அதனை எடுத்துச் சொல்லும் பொழுது காந்திஜி அதனை அறத்தளத்திற்கு எடுத்துச் செல்கின்றார். ஒரு தளத்தில் வைத்து பார்க்கும் பொழுது உண்ணாவிரத போராட்டம் என்பதே அறிவார்ந்த தளத்தில் உரையாடல் சாத்தியமற்று போகும் பொழுதுதான் ஒரு மிக வலிமையான ஆயுதமாக மாறுகின்றது. காந்திஜியினுடைய இந்த உண்ணாவிரத போராட்ட முறை என்பது அறிவார்ந்த தளத்தில் எதனையும் வைத்து பார்க்க மறுத்தது. 2வது சவால் தோழர் பகத்சிங்கின் மரணம். இர்வின் பிரபுவோடு காந்திஜி போட்ட ஒப்பந்தத்திற்கு முன் நிபந்தனையாக அவர் பகத்சிங் மற்றும் பிற தோழர்களுடைய உயிரை காப்பாற்றுவதை முன்னிறுத்தி இருக்க முடியும். அந்த வாய்ப்பு காந்திஜிக்கு இருந்தது. இது குறித்து விவாதிப்பதற்காக நேரு காந்தி அவர்களை சந்திக்க வந்த பொழுது காந்தி மௌன விரதம் இருந்த நாள் என்பது எத்தனை பெரிய வரலாற்று முரண் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இந்திய குடும்பங்களில் சராசரி பெண் தன் உடலையும் மனதையும் குடும்ப நன்மைக்காக வதைபடுவதை முன்னிறுத்துகின்றாள். அவள் வதைபடுகின்ற அந்த பெண் என்பவள் ஒரு உன்னதத்தாய். இந்த உன்னதத்தாய் தன் உடல் மீது பிற ஆண் உடல்கள் செய்கின்ற வன்முறைகளுக்கு எதிராக எந்தவிதமான எதிர்வினையும் ஆற்றாதவள், மௌனமாக அதனை அப்படியே ஏற்றுக்கொள்பவள். காந்தி ஒரு வகையில் இந்த லட்சிய தாயாக தன்னை உருவகித்துக் கொள்கின்றாள். இந்த தாய் ஒருபொழுதும் மற்றவர்களுக்கு தீங்கிழைக்க மாட்டாள். ஆனால் தன்னைத்தானே வதைத்துக் கொள்வதன் மூலம் இந்த தாய் எதிரியை பணிய வைக்கின்ற சாமர்த்தியமான சக்தி படைத்தவளாக இருந்தாள். இந்த தாய் அறிவு தளத்தில் வைத்து எதனையும் பார்ப்பவள் அல்ல, முற்றும் முழுதுமாக அறத்தளத்திலே இயங்கியவள். இந்த தாய்க்கு அடுத்து நான் சொல்ல வருகின்ற ஒரு விஷயம் என்னவென்றால், அஷிஷ் நந்தி என்கின்ற ஒரு எழுத்தாளர் இயேசு, சாக்ரட்டிஸ் இவர்களுக்கு பின்பாக உலக வரலாற்றிலே மனித மனங்களிலே இருக்கின்ற குற்ற உணர்வை மிக திறமையாக படைப்பாக்க திறனோடு பயன்படுத்திய பெருமைக்கு சொந்தக்காரர் காந்திஜி என்று தான் சொல்கின்றார். இந்த படைப்பாக்க திறன் தான் இந்திய குடும்பங்களிலே மிக சாதாரண வெளிப்பாட்டு முறையான அந்த உண்ணாவிரத முறையை மிகப்பெரிய அரசியல் வடிவமாக உருவெடுக்க செய்தது. ஆனால் நான் என்ன நினைக்கின்றேன் என்றால், காந்திஜி
இந்த உண்ணாவிரத முறையை ஒவ்வொரு முறையும் தன்னைத்தானே பரிசோதனை செய்து அடுத்த தளத்திற்கு தன்னை எடுத்துச் செல்வதற்காக பயன்படுத்தி கொண்டார் என்றே பார்க்கின்றேன். இன்னும் ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்தையும் வேறொரு கோணத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுதும் தனித்துவமாக ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ந்து அதனை வெளிக்காட்ட முனையும் பொழுதும் நீங்கள் மீண்டும் புதிதாய் பிறக்கின்றீர்கள். இதற்கும் காந்தியிலிருந்தே நான் உதாரணத்தை சொல்ல விரும்புகின்றேன். பகவத்கீதைக்கு பல்வேறு உரைகள் உண்டு. அரவிந்தர் முதல் ஆதிசங்கரர் வரை, திலகர் வரை பல்வேறு உரைகள் சாத்தியப்பட்டிருக்கின்றன. ஆனால் காந்திஜி பகவத்கீதைக்கு கொடுத்த உரை என்பது இந்த அத்தனை விளக்கங்களையும், காந்திஜி கொடுத்த விளக்கம் என்பது இந்த அத்தனை உரைகளையும் முற்றிலுமாக நிராகரிக்கின்றது. காந்திஜி சொல்லுகின்றார், பகவத்கீதை என்பது மனித ஆன்மாவுக்குள் நடக்கின்ற நல்லது தீயது இவற்றின் இடையேயான போராட்டம் என்கின்றார். அந்த விளக்கத்தின் மூலம் பகவத்கீதையை காந்திஜி பிரதியிலிருந்து, அதாவது டெக்ஸ்டிலிருந்து விடுவித்து விடுகின்றார். அது மட்டுமல்ல, மிக சுலபமாக வரலாற்றிலும் இருந்து பகவத்கீதையை அவர் தனியாக பிரித்தெடுத்து விடுகின்றார். காந்திஜியை சுட்டு கொன்ற கோட்சே இந்த விளக்கத்தை ஏற்கவில்லை. அவர் சொல்லுகின்றார், இது உண்மையான போரை பற்றி பேசுகின்றது, நல்லது தீயன பற்றி பேசவில்லை என்கின்றார். காந்திஜியிடம் நாம் விளக்கம் கேட்டிருந்தால் அதற்கு அவசியம் இல்லை என்றே கூட அவர் பதில் சொல்லி இருக்கலாம். ஆக காந்திஜிக்கு இந்த நிலைப்பாடு எப்படி சாத்தியமானது? எந்த அடித்தளத்தில் இருந்து அவர் பகவத்கீதையை பார்க்கின்றார் என்கின்ற அந்த கேள்வியை நான் கேட்கும் பொழுது, காந்தி, ரவீந்திரநாத் ஆகியோருடைய வாழ்விலே நடந்த 2 முக்கியமான சம்பவங்களை இதனோடு நான் இணைத்து பார்க்க விரும்புகின்றேன். தோழர்களே, நண்பர்களே, ஒருமுறை காந்திஜி சாந்தி நிகேதனுக்கு செல்லுகின்றார். அப்பொழுது அவரிடம் கையெழுத்து கேட்பதற்காக இளம்பெண் ஒருத்தி ஆட்டோகிராஃப் நீட்டுகின்றாள். காந்திஜி அந்த பெண்ணிடம், தீர ஆலோசிக்காமல் நீ எந்த வாக்குறுதியையும் கொடுக்காதே, அப்படி கொடுத்து விட்டால் உன்னுடைய உயிரை கொடுத்தேனும் அதனை நிறைவேற்றுவதற்கு நீ முயற்சி செய் என்று சொல்லுகின்றார். அருகே இருந்து இதனை பார்த்து கொண்டிருந்த டகூருக்கு கோபம் வருகின்றது. அவர் அந்த காகிதத்தை அந்த இளம்பெண்ணிடமிருந்து வாங்கி ஒரு கவிதையை எழுதிவிட்டு காந்திஜிக்கு புரிய வேண்டும் என்பதற்காக ஆங்கிலத்திலே, கொடுத்த வாக்குறுதி தவறு என்று நீ பின்னாளில் கருதினால் அந்த வாக்குறுதியை விட்டெறிந்து விடு என்று கையெழுத்திட்டு கொடுக்கின்றார். இந்த நிகழ்வில் நாம் யார் பக்கம் இருக்கிறோம் என்பது நாம் எந்த அடித்தளத்தை அடிப்படையாக வைத்து இயங்குகிறோம் என்பதை பொறுத்தது. அறிவார்ந்த பார்வையை டகூர் முன்வைத்தார் என்றால், அறம் சார்ந்த பார்வையை காந்திஜி முன்வைக்கின்றார். காந்திஜியின் இந்த அறம் என்பது கூட ஒரு வகையில் நான் முன்பே சொன்னது போல நிலப்பிரபுத்துவ அந்த உன்னதமான தாய் படிமத்தை போன்ற ஒரு கனவுதான். இந்த கனவை நாம் அறிவார்ந்த தளத்தில் வைத்து ஆராய முடியாது. இந்த கூட்டு மரபின் கனவை நாம் அறிவார்ந்த தளத்தில் வைத்து ஆராய முடியாது. கூட்டு மரபிற்கு வெளியே இருந்த டகூர் காந்திஜிக்கு மகாத்மா என்ற பட்டம் கொடுத்தது மிக மிக விசித்திரமானதுதான். 2வது சம்பவம் 1936 ஜனவரியில் நடைபெற்றது. பீகாரில் மிகப்பெரிய நிலநடுக்கம். ஆயிரக்கணக்கில் பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் என்று அனைவரும் மாண்டு ஒழுகின்றனர். இது பற்றி எழுதும் பொழுது காந்திஜி, நம்மை போன்ற மனிதர்களால் நம்ப முடியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கென்னவோ இந்த நிலநடுக்கம் என்பது கடவுள் நாம் செய்கின்ற மிகப்பெரிய பாவங்களுக்கு கொடுத்த தண்டனை, அதிலும் குறிப்பாக தீண்டாமைக்கு கொடுத்த தண்டனை என்றே நான் கருதுகின்றேன். என்னை பொறுத்தவரை இந்த நிலநடுக்கத்திற்கும் இந்த துயர சம்பவத்திற்கும் தீண்டாமைக்கு எதிரான பிரச்சாரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது என்று எழுதுகின்றார். தீண்டாமையை கடைசி வரை எதிர்த்தவர் தான் டகூர். ஆனால் அறிவுக்கு சம்பந்தமில்லாத இந்த விளக்கத்தை டகூர் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. எதிர்வினையாக டகூர் எழுதுகின்றார், ஒரு இயற்கை பேரழிவை, அதிலும் ஆண்கள், பெண்கள் என்று குழந்தைகள் மாண்ட ஒரு இயற்கை பேரழிவை காந்திஜி இப்படி விளக்கும் பொழுது, எல்லாவற்றையும் விட மிக துயரமான விஷயம் என்னவென்றால், பெரும்பான்மையான இந்தியர்கள் இதனை ஏற்றுக்கொண்டிருப்பதுதான் என்று எழுதுகின்றார். இந்த சம்பவத்தை பற்றி குறிப்பிட்டு மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்டல் ஸ்டடீஸ் என்கின்ற ஆராய்ச்சி நிறுவனத்தை சார்ந்த டாக்டர் லக்ஷ்மன் என்பவர் பின்னாளில் இந்த சம்பவத்திற்காக தான் கொடுத்த மகாத்மா பட்டத்தை டகூர் திரும்ப பெற்றுக்கொண்டார் என்று குறிப்பிட்டு எழுதுகின்றார். காந்தியின் இந்த விளக்கத்தையும் டகூரின் இந்த கோபத்தையும் நாம் எப்படி பார்க்கிறோம் என்றது மறுபடியும் நாம் எந்த மரபின் சார்ந்து இயங்குகின்றோம் என்பதை பொறுத்து இருக்கின்றது. காந்தியினுடைய மரபு என்பது
முற்றிலும் அறம் சார்ந்தது. அங்கே எப்பொழுதும் அறிவு சார்ந்த நிலைப்பாடு என்பது தலைகுனிந்து நிற்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருந்தது. எந்த அடிப்படையில் நீங்கள் இயங்குகின்றோம் என்பதை பொறுத்துத்தான் நீங்கள் மீண்டும் புதிதாக பிறக்க முடியும். இளைஞர்களே, யுவதிகளே, நீங்கள் இந்த நிகழ்வுகளில் எந்த அடிப்படையில் உங்களை இனங்கண்டு கொள்கிறீர்கள் என்பதை பொறுத்தே நீங்கள் புதிதாக பிறக்க முடியும், உங்களை கண்டெடுக்க முடியும். சிந்தியுங்கள், கண்டெடுங்கள், புதிதாக நீங்கள் பிறப்பிடுங்கள். காந்திஜியின் ராட்டையை எடுத்துக்கொள்ளுங்கள். காந்திஜியின் ராட்டை பொருளாதாரம் என்பது நீங்கள் அனைவரும் அறிந்த ஒன்றுதான். இன்றளவும் காந்தியின் நினைவு நாளில் மிகப்பெரிய தலைவர்கள் சென்று ராட்டையிலே நூல் நூற்பது என்பது ஒரு சம்பிரதாயமான குறியீட்டு நிகழ்வு. கதரும் எளிமையும் ஊடுபாகின்ற ஒரு படிமம். காந்திஜியினுடைய இரட்டை பொருளாதாரம் குறித்து டகூர் சொன்னார், காந்திஜியின் ராட்டை இந்திய ஜனத்தொகையில் கால்வாசி தொகையினருடைய நிர்வாணத்தை கூட மறைப்பதற்கு போதுமானதாக இருக்காது என்று சொன்னார். தவறான ராட்டை பொருளாதாரத்தான் காந்திஜி முன்வைத்தார் என்பதை நாம் அறிந்தோம், காந்திஜியும் உணர்ந்திருந்தார். ஆனால் அவர் அதை ஒருபொழுதும் ஏற்றிருக்க மாட்டார், போற்றியிருக்க மாட்டார் என்பதுதான் அங்கே உண்மை. ஏனென்றால் காந்தி பொருளாதாரத்தை வரலாற்றிலிருந்து பிரித்தெடுத்து அந்த போராட்டத்தையும் அறத்தளத்திற்கு கொண்டு செல்ல முயற்சித்தார். நான் முன்பே சொன்னது போல இந்த மண் சுயமரியாதை இயக்கச் சுடர் பெரியார் பிறந்த மண். ஏன் பெரியாரும் அம்பேத்கரும் புதிதாய் பிறப்பெடுத்து காந்தியிடமிருந்து பல இடங்களில் வேறுபடுகின்றார்கள்? காந்தி தன்னை தீண்டாமைக்கு எதிரானவராக முன்னிறுத்தி கொண்டாலும் பல சமயங்களில் தன்னை சனாதனி என்று ஒப்புக்கொண்டிருக்கின்றார். வருணப்பிரிவு பொருளாதாரத்திற்கு அடிப்படை என்பதை அவர் வலியுறுத்தி சொல்லியிருக்கின்றார். தன்னுடைய மகனுக்கும் ராஜாஜியினுடைய மகளுக்கும் நடந்த திருமணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜாஜியும் அதனை அவர் எதிர்த்ததாகவே நாம் குறிப்புகளில் இருந்து அறிகின்றோம். இதையும் நான் என்னவென்று சொல்வேன் என்றால், அந்த உன்னத தாய் போன்ற ஒரு மரபுதான் இந்த மரபு, இந்த நினைவாற்றல். ஆக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் அவரிடம் இருந்து விலகி நேர்ப்பது என்பது காலத்தினுடைய கட்டாயமாக ஆகின்றது. அந்த கணத்திலே அவர்கள் புதிதாக பிறக்கின்றார்கள். அவர்களை படித்து அவர்களால் தூண்டப்பட்ட ஒரு புதிய இளைய தலைமுறை அங்கே புதிதாக பிறப்படுகின்றது. ஒரு கருத்தை, ஒரு நிகழ்வின் எதிர்வினையை, கண்காணா வரலாறை பிறருடைய அபூர்வ தரிசனத்தில் ஒரு சாதாரண குடிமகன் காண நேரிடும் பொழுது அவனுடைய அந்த அனைத்து பார்வைகளும் மாறுகின்றது. அவன் தனக்கான தேர்வுகளை மிகச் சுதந்திரமாக தேர்வு செய்கின்றான். தன் மீது வைக்கப்பட்ட விமர்சனங்கள் அத்தனையும் தாண்டி, நான் மேற்சொன்ன அத்தனை விமர்சனங்கள் அத்தனையும் தாண்டி காந்தி தன்னுடைய வாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சுய பரிசோதனையில் ஈடுபட்ட வண்ணமே இருந்தார். அதற்காகவே அவர் மகாத்மா என்று போற்றப்பட்டார் என்று நான் நம்புகின்றேன். 1906 வாக்கில் மிகப்பெரிய தீர்மானம் ஒன்றை காந்திஜி எடுக்கின்றார். சாகும் வரை பிரம்மச்சரிய விரதம் அனுஷ்டிப்பதான உறுதிமொழிதான் அது. சாகும் வரை அந்த உறுதிமொழியோடு காந்திஜி போராடி கொண்டுதான் இருந்தார். 1920 வாக்கில் இளம் பெண்களுடைய தோள்களிலே கையை போட்டு நடக்கின்ற பழக்கத்தை காந்திஜி ஏற்படுத்தி கொண்டார். மிக கிண்டலாக அவர்களை தன்னுடைய கைத்தடிகள் என்று அவர் குறிப்பிடுவது உண்டு. இதற்கு அடுத்த கட்டமாக பெண்கள் அவருடைய உடலுக்கு மசாஜ் செய்கின்ற பழக்கத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டார். இதன் தொடர்ச்சியாக இளம் பெண்களோடு குளிக்கின்ற வழக்கத்தையும் அவர் ஏற்படுத்தி கொண்டார். சுசிலா நாயர் அவர்கள் அவர்களோடு சேர்ந்து குளிப்பது என்பது வழக்கமாகவே இருந்தது. ஆனால் இந்த குளியல் சம்பிரதாய சடங்கு மிகப்பெரிய விமர்சனத்தை உள்ளடக்கிய பொழுது, மிக முக்கியமாக ஒன்றை சொல்ல வேண்டும். தன்னோடு சேர்ந்து குளிக்கின்ற பெண்கள் கூச்சப்படக்கூடாது என்பதற்காக காந்திஜி குளிக்கும் பொழுது கண்களை மூடிக்கொண்டே குளிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். இந்த குளியல் சடங்கு மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பிய பொழுது மகாத்மா இந்த சம்பிரதாயம் குறித்து மிக வெளிப்படையாக விலாவாரியாக எழுதுவதற்கு தயங்கவே இல்லை. அனைத்தும் அவருக்கு வெளிப்படையான விஷயங்களாகவே தெரிந்தன. அதன் அடுத்த தொடர்ச்சியாக இளம்பெண்கள் அருகாகவோ நெருக்கமாகவோ படுப்பதை அவர் வழக்கமாக வைத்துக் கொண்டாள். நண்பர்களே, தோழர்களே, இவை அனைத்தும் திரை மறைவு இன்றி வெளிப்படையாகவே நடந்தன. பரிசோதனையின் மூலம் ஒரு மாமனிதன் அங்கே தன்னைத்தானே புதுப்பித்துக் கொண்டிருப்பதை நாம் கண்டோம். இந்த பரிசோதனையினுடைய மிக முக்கியமான காரணம் என்ன? ஆண் உடல், பெண் உடல் இவற்றிற்கு இடையே ஆன வேறுபாட்டை களைய வேண்டும் என்பதுதான். இந்த பரிசோதனைகளிலே ஒப்புக்கொள்ளாத, நம்பிக்கை இல்லாத, மனம் வருந்திய வினோபா அன்றைக்கு ஹரிஜன் பத்திரிகை ஆசிரியர் குழுவிலிருந்து ராஜினாமா செய்கின்றார்.
இது குறித்து பத்திரிகை பேட்டி ஒன்றில் மகாத்மா காந்தி மிக தெளிவாக சொல்லுகின்றார், நான் பரிசோதனைகளை மனதளவில் நடத்த விரும்பவில்லை. மரபுக்கு எதிரான அவருடைய இத்தனை பழக்க வழக்கங்களை பற்றி கேட்ட பொழுது அவர் சொல்லுகின்றார், இந்த வகையான முயற்சிகள் இல்லாமல் முன்னேற்றம் காண்பது என்பது முடியாது என்று சொல்லுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு முறை மிக தெளிவாக ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை கேள்விக்கு உட்படுத்துவதும் மாற்றி அமைப்பதையும் என்னுடைய கடமைகளில் ஒன்றாக நான் கருதுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை அறத்தின் பாலோ அறிவின் தெளிவு கொண்டோ நீங்கள் மீறும் ஒவ்வொரு கணமும் நீங்கள் புதிதாக பிறக்கின்றீர்கள். ஏற்கனவே ஏற்றுக்கொள்ளப்பட்ட விதிமுறைகளை அறத்தின் பாலோ அல்லது அறிவின் தெளிவு கொண்டோ நீங்கள் மீறுகின்ற ஒவ்வொரு முறையும் நீங்கள் புதிதாக பிறக்கின்றீர்கள் என்பதைத்தான் இது நமக்கு உணர்த்துகின்றது. அது போகட்டும், காந்திஜி இதற்கு பின்பாக மரபுகள், அது உருவாக்கிய அடையாளங்கள், அது உருவாக்கி அதனுடைய அந்த படிமங்கள் அனைத்தையும் தன்னிலைக்கு எடுத்து வந்து மறுபடி பரிசோதித்த வண்ணமே இருந்தார் என்பதை நான் இத்தனை விளக்கங்களோடு சொன்னேன். தோழர்களே, நண்பர்களே, புதிதாய் பிறப்போம் என்கின்ற அந்த ஒரு சின்னஞ்சிறு புள்ளியிலே பல்வேறு கருத்துக்களை நான் உங்களிடையே பகிர்ந்து கொண்டேன். இந்த மக்கள் சிந்தனை பேரவை தன்னுடைய முப்பெரும் முழக்கங்களில் ஒன்றாக ஒரு விஷயத்தை கோடிட்டு காண்பித்திருந்தது என்னிடம். அது என்னவென்றால், இல்லந்தோறும் நூலகம், நூலகம் இல்லா ஊரிலே குடியிருக்க வேண்டாம், நல்ல நூல்களே நல்ல நண்பன் என்ற இந்த முழக்கத்தை நான் அறிந்தேன். ஒவ்வொரு மனிதனுக்கும் சட்டைப்பையிலே இருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த நல்ல நண்பன் புத்தகம்தான் என்பதை நாம் அறிவோம். ஒரு புதிய புத்தகம் ஒரு இல்லத்தில் நுழைகின்ற பொழுது அது அந்த இல்லத்தில் இருக்கின்ற எவரையாவது புதிதாய் பிறக்க வைக்கலாம். ஒரு புதிய நூலகம் ஒரு ஊரிலே திறக்கப்படுகின்ற பொழுது அது அந்த தெரு முழுவதையும் முற்றிலும் புதிதாக மாற்றி அமைக்கலாம். சிறந்த காலகட்டத்திலே எழுதப்படுகின்ற, சரியான காலகட்டத்திலே எழுதப்படுகின்ற ஒரு சிறந்த புத்தகம் என்பது ஒரு நாட்டையே திசை திருப்பி பயணிக்க செய்யலாம். பிரிவினை காலகட்டத்திலே நடந்த கொடுமை பற்றி சதத் ஹசன் மண்டோ எழுதிய சிறுகதை ஒன்று அப்படித்தான் என்னை திசை திருப்பியது. மதம், இனம் என்கின்ற இவற்றை தாண்டி மனிதன் என்கின்ற ஒன்றாய் நான் எப்படி புதிதாய் பிறப்படுத்தேன் என்பதை அந்த சிறுகதை ஒன்று எனக்கு கோடிட்டு காட்டியது. அந்த கதையினுடைய தலைப்பு திற. சதத் ஹசன் மண்டோ பிரிவினையில் எப்படி இரத்த ஆறு ஓடுகிறது என்பது குறித்து பல கதைகள் எழுதியிருக்கின்றார். ஆனால் இந்த ஒரு கதை என்பது என்னை புதிதாக பிறக்க வைத்ததைப் போல உங்களையும் பிறக்க வைக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இதனை நான் உங்களிடையே பகிர்ந்து கொள்கின்றேன். அது அமிர்தசரஸிலிருந்து அருகிலே இருக்கின்ற ஊருக்கு வன்முறை கும்பலோடு பயணித்து பலரும் தப்பிச் சென்று கொண்டிருந்த ஒரு காலகட்டம். தாய் தன்னுடைய குழந்தைகளை தேடுகின்றாள், தந்தை தன்னுடைய மகனை தேடுகின்றாள், தனையன்கள் தங்களுடைய சகோதரிகளை தேடுகின்றார்கள். எங்கும் கூச்சல் குழப்பம், பல்வேறு குடும்பங்கள் திசைக்கொன்றாக பீத்தறியப்பட்டு எங்கும் கலவரம் நடந்து திசைக்கொன்றாக மக்கள் குமுறிக் கொண்டிருந்த வேளையிலே சிராஜுதீன் என்கின்ற முதியவரை நாம் பார்க்கின்றோம். பைத்தியம் பிடித்தவரை போல அவர் அங்கும் இங்கும் அந்த காரல்பூர் என்கின்ற ஸ்டேஷனிலே அலைந்து கொண்டிருக்கின்றார். எதற்காக அவர் அப்படி அலைகின்றார்? ஷஹினா என்கின்ற தன்னுடைய இளவயது மகளை தொலைத்து விட்டு அலைந்து கொண்டிருக்கின்றார். அமிர்தசரஸிலிருந்து தன்னுடைய மகளோடு தானே நாம் புறப்பட்டு இந்த ஊருக்கு வந்தோம். இடையிலே என்ன நடந்தது? எது நேர்ந்தது? எப்படி என்னுடைய மகள் என்னை விட்டு பிரிந்து சென்றாள்? எதுவும் தெரியாமல் போகின்ற வருகின்ற அத்துணை பேரிடமும் ஷஹினாவினுடைய அடையாளத்தை சொல்லி, 16 வயது என்னுடைய மகளுக்கு, மிக அழகான பெண், சிவந்த நிறமுடையவள், வலது கன்னத்திலே அழகான மச்சத்தை உடையவள், அவளை எங்கேயாவது பார்த்தீர்களா என்று கேட்கின்றார். ஷஹினாவுடைய தாய் இறந்த காட்சி அவருக்கு நினைவிற்கு வருகின்றது. தன்னுடைய கண் முன்னாலேயே மனைவியினுடைய குடல் குத்தி கிழிக்கப்பட்டு கீழே விடுகின்ற அந்த பொழுதிலே அவருடைய மனைவி இவரிடம் சொல்லுகின்றார், என்னை விட்டு விடுங்கள், ஷஹினாவோடு நீங்கள் தப்பிச் செல்லுங்கள் என்று. பின்பு ஷஹினாவோடு ஓடி வரும்பொழுது எந்த கணத்திலே நான் அவளை விட்டு விட்டேன் என்று யோசித்து பார்க்கின்றார். ஓடி போகின்ற அந்த காட்சி அவருக்கு நினைவிற்கு வருகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே ஷஹினா தன்னுடைய துப்பட்டா தடுக்கி கீழே விடுகின்றார். அதை எடுப்பதற்காக இந்த முதியவர் குனியும் பொழுது ஷஹினா சொல்லுகின்றார், அப்பா அதனை விட்டு விடுங்கள், நாம் ஓடுவோம் என்று. நினைத்து பார்த்த முதியவர் தன்னுடைய பையிலே கையை விட்டு பார்க்கின்றார். அந்த துப்பட்டா அவருடைய பைக்கட்டிலே இருக்கின்றது. இத்தனையும் நினைவுக்கு வருகின்ற அவரால் தன்னுடைய மகளை எப்படி எந்த கணத்தில் தொலைத்தோம் என்பது மட்டும் நினைவிற்கு வரவில்லை.
அந்த சமயத்திலே இப்படி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுகின்ற ஒரு 8 இளைஞர்கள் கொண்ட சமூக நல ஒரு கூட்டத்தை அவர் சந்திக்கின்றார். இந்த 8 இளைஞர்களும் தங்களால் முடிந்த அளவு இந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவர்களுடைய ஊருக்கு சென்று விடுவதிலும் அவருக்கான உதவியை செய்வதற்கான ஒரு குழுவைச் சேர்ந்த இளைஞர்கள். அவர்களிடம் சென்று அவர்களுக்கு வந்தனம் தெரிவித்துவிட்டு தன்னுடைய மகளை பற்றிய அங்கு அடையாளங்களை சொல்லி, இவளை எங்கேயாவது பார்த்தீர்கள் என்றால் நீங்கள் திரும்ப கொண்டு வந்து சேருங்கள் என்கின்றார். அவர்களும் அவ்வாறே செய்வதாக உறுதியளிக்கின்றார்கள். அந்த 8 இளைஞர்களும் ஒரு முறை லாரியிலே பயணம் செய்யும் பொழுது குறிப்பிட்ட அடையாளத்தோடு கூடி அந்த இளம்பெண்ணை சந்திக்கிறார்கள். அந்த பெண் மிகுந்த பயம் கொண்டு அவர்களிடமிருந்து ஓடி செல்கின்றார். அந்த பெண்ணிடம் சென்று, கன்னத்திலே மச்சம் இருக்கின்ற நீ ஷஹீனாதானே, உன்னுடைய அப்பாவினுடைய பெயர் சிராஜுதீன் என்று கேட்டவுடன் அவளுக்கு இவர்கள் மீது நம்பிக்கை ஏற்படுகின்றது. அவள் தன்னுடைய துப்பட்டா இல்லாததினால் மார்புக்கு குறுக்காக தன்னுடைய கையை கட்டியபடியே இவர்களோடு அமர்ந்து கொண்டிருக்கின்றாள். அந்த கூட்டத்திலே ஒருவன் அவளுக்கு பால் வாங்கி தருகின்றான், ஒருவன் அவளுக்கு குளிரை போக்குவதற்காக சிறு நெருப்பு மூட்டுகின்றான், இன்னொருவன் தன்னுடைய மழைக்கோட்டை கூட கழற்றி கொடுக்கின்றான். அடுத்து சில வாரங்களுக்கு பின்பாக அந்த 8 இளைஞர்களை சிராஜுதீன் சந்திக்கின்றார். என்னுடைய மகளை எங்கேயாவது பார்த்தீர்களா என்று கேட்கின்றார். அவள் உங்களிடம் நல்லபடியாக திரும்பி வருவாள் என்று இந்த 8 இளைஞர்களும் பதில் சொல்கின்றார்கள். இப்படியாக சில நாட்கள் சென்ற பின்பு சிராஜுதீன் அமர்ந்திருக்கின்ற இடத்தின் அருகே ஒரு சிறு சலசலப்பு ஏற்படுகின்றது. என்ன என்று திரும்பி பார்த்தால் ஒரு அழகான இளம்பெண் ரயில் தண்டவாளத்திலே மயங்கி கிடந்ததாகவும் அவளை மருத்துவமனைக்கு அனைவரும் எடுத்துக்கொண்டு செல்வதாகவும் அவருக்கு செய்தி சொல்லப்படுகின்றது. சிராஜுதீன் ஏதோ உள் உணர்வில் உந்தப்பட்டு அந்த மருத்துவமனைக்கு செல்கின்றார். மருத்துவமனையிலே மருத்துவர் வருவதற்கு நேரம் அதிகமாவதால் அந்த பெண் கிடத்தப்பட்டிருக்கின்ற அந்த அறைக்குள் அவர் செல்லுகின்றார். அந்த அறைக்குள் சென்று அந்த பெண்ணை அவர் பார்க்கும் பொழுது அந்த அறையில் வெளிச்சம் பரவுகின்றது. மருத்துவர் வந்து அங்கே இருக்கின்ற அந்த விளக்கை போடுகின்றார். பார்த்தவுடன் சிராஜுதீனுக்கு ஒரு இன்பமான அதிர்ச்சி. உயிரற்ற உடலை போல தன்னுடைய மகள் அந்த ஸ்ட்ரெச்சரிலே இருப்பதை காணுகின்றாள். நீ யார் என்று அந்த மருத்துவர் கேட்பதற்கு பதில் சொல்லாமல் நிற்கின்றார். நான் அவனை பெற்றவன் என்று திக்கி திணறி அடுத்த முறை பதில் சொல்லுகின்றார். கேட்டுக்கொண்ட மருத்துவர் ஜன்னலை நோக்கி கையை காண்பித்து திற என்கின்றார். திற என்கின்ற அந்த சொல்லை கேட்டவுடன் ஸ்ட்ரெச்சரிலே கிடத்தப்பட்டிருந்த அந்த உடல் அசைகின்றது. தன்னுடைய சல்வார் கமீஸை, அந்த சல்வார் கமீஸின் நாடாக்களை திறந்து கீழே இறக்கி விடுகின்றது. இதனை கேட்டுக்கொண்டிருந்த மருத்துவர் மூர்ச்சித்து விழுகின்றார். அந்த வயதான முதியவர் என் மகள் உயிரோடு இருக்கின்றாள் என்று சந்தோஷப்படுகின்றாள். இந்த கதை எந்த ஒரு மனிதனையும் புத்தம் புதியவனாக பிறந்து மதம் இனம் என்கின்ற ஒன்றை கடந்து மனிதனாக வாழச் செய்யும். அந்த கணத்திலே நாம் புதிதாய் பிறப்போம். பிறந்தேன் நான், நீங்களும் பிறப்பீர்கள் என்று நம்புகின்றேன். இந்த புத்தக திருவிழாவிற்கு இங்கே வந்து அப்படிப்பட்ட புதிதாய் பிறக்க வைக்கின்ற புத்தகங்கள் பலவற்றை நீங்கள் வாங்கி திரும்பிச் செல்லுங்கள், புதிதாய் பிறப்பிடுங்கள். செகுவாரா பற்றி நீங்கள் அறிவீர்கள். நானும் அதனை என்னுடைய பேச்சினிடையே குறிப்பிட்டு சொன்னேன். செகுவாராவினுடைய ஒரு கனவு என்பது அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அனைத்து நாடுகளுக்கும் முறையான மருத்துவ வசதி கிடைக்கச் செய்ய பெற வேண்டும். கியூபா சுதந்திரம் பெற்ற பிறகு கியூபா நாட்டு மருத்துவர்கள் அனைத்து நாடுகளுக்கும் சென்று தங்களுடைய மருத்துவ உதவியை செய்ய வேண்டும் என்பதை அவர் தன்னுடைய வாழ்நாளின் மிகப்பெரிய கனவாக வைத்திருந்தார். சில வருடங்களுக்கு முன்பு செகுவாரா மறைந்த 50 ஆண்டு தினம் அனுஷ்டிக்கப்பட்டது. செகுவாரா அவருடைய அந்த கனவிற்காக கியூபா நாட்டு மருத்துவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் பக்கத்திலே இருக்கின்ற பல்வேறு நாடுகளுக்கு சென்று மருத்துவ சிகிச்சை அளிப்பது வழக்கம். அப்படித்தான் அந்த ஆண்டும் கியூபா நாட்டு மருத்துவர்கள் அருகிலே இருக்கின்ற ஒரு நாட்டிற்கு சென்று தங்கள் சேவையாக இலவச கண் சிகிச்சை முகாமை செய்து வந்திருந்தார்கள். பற்பலர் அதிலே பயனடைந்திருக்கலாம். அவர்கள் நாட்டிற்கு திரும்பி வந்த பிறகு செகுவாராவினுடைய 50வது ஆண்டு இறந்த தினத்தை அனுஷ்டித்த அந்த பொழுதிலே கியூபா நாட்டு கிராண்ட்மா பத்திரிகைக்கு ஒரு கடிதம் வருகின்றது. அந்த கடிதம் என்ன சொல்கிறது என்றால், செகுவாராவினுடைய கனவை பின்பற்றி கியூபா மருத்துவர்கள் செய்த அறுவை சிகிச்சை முகாமிலே ஒரு வயோதிகர் ஒருவரும் பயன்பெற்றார். அந்த வயோதிகர் என்னுடைய தந்தை. அவர் வேறு யாரும் அல்ல, செகுவாராவை சுட்டு கொன்ற மரியோ டெரான் தான் அந்த வயோதிகர். அந்த வயோதிகருக்கு செகுவாரா கண்ட கனவின்படி கியூபா நாட்டு மருத்துவர்களே சிகிச்சை செய்து கண் பார்வையை கொண்டு வந்தார்கள். இதை சொல்லிவிட்டு கிராண்ட்மா பத்திரிகை எழுதுகின்றது, அந்த வயோதிகரால் கால்பந்தாட்டத்தை இனிமேல் ரசிக்க முடியும், தன்னுடைய பேத்திகளோடு நீச்சல் அடிக்க முடியும், வானத்தையும்
மண்ணையும் அவரால் முன்பை விட நன்றாக பார்க்க முடியும். செகுவாரா 40 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சண்டையிலே வெற்றி பெறுவதற்காக மீண்டும் திரும்பி வந்தான் இந்த கனவின் மூலம் என்று பதிவு செய்கின்றது. நாம் கனவு காண்பதோடு மட்டுமல்லாமல் காண்கின்ற கனவை சீர்தூக்கி பகுத்தறிந்து எந்த தளத்தின் பால் நின்று இயங்குகின்றோம் என்கின்ற தெளிவான புரிதலின் மூலம் மட்டுமே புதிதாய் பிறக்க இயலும். அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும் நீங்கள் அனுபவித்து சீர்தூக்கி அவ்வாறே புதிதாய் பிறந்து எழுதுங்கள். இந்த நாள் எனக்கு மிகுந்த இனிய நாள். இந்த மாலை பொழுதிலே உறங்கச் சென்ற அந்தி விழிக்கின்றது வெண்ணிற நட்சத்திரங்கள் என்று அந்தியிலே வந்து இரவிலே உங்களிடம் இருந்து விடைபெறுவதிலே எனக்கு மெத்த மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.